ஒரு 700க்கு மேற்பட்ட மதுக்கடைகளை நிறுத்திருந்தது. அது ஒரு பெரிய விஷயம். இந்த அரசாங்கம் பிச்சை எடுத்து நடத்துகின்ற நிலைமை வந்தாலும் மதுவிலக்கை நான் ரத்து செய்ய மாட்டேன். அதனுடைய கொடுமை எனக்கு தெரியும். குடும்பங்கள் சிதைந்து போகும்னாரு. அதை மீறி தான் கருணாநிதி மது கொண்டு வந்தார். கருணாநிதி மது விலக்கை கொண்டு வந்த போது பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தா ஒரு கடை வச்சிருந்தானா ஒரு 1000 ரூபாய்க்கே வியாபாரம் நடக்கிறது கஷ்டமா. இப்போ எப்பயாச்சும் அந்த கடைக்கு ஒருத்தன் 2 பேர் போவான் அப்படின்னா. இன்னைக்கு வந்து என்னன்னா நூற்றுக்கணக்கான போய் மேயரா, அதாவது மது பிரியர்களை தயாரிச்சாச்சு. இவங்களை பத்தி மற்ற கட்சிகளை பத்தி அவர் பயப்பட வேண்டியதில்லை. இனிமே திமுகவோ அண்ணா திமுகவோ அஸ்திவாரத்தை கூட நாசம் பண்ணியாச்சு. தொண்டர்கள் கிடையாது, கூலிக்காரர்களா அவங்கள மாத்தியாச்சு. அவங்கள கூலிக்காரர்களை மாத்தினதோடு குடிகாரர்களாகவும் மாத்தியாச்சு. ஒரே சைக்கிளில் 3 பேர் ஏறி அந்த கூட்டத்துக்கு போயிட்டு விடிய வரும். இப்போ கூட்டத்துக்கு நீங்கள் வந்து காசு கொடுத்து, பாட்டில் கொடுத்து, பிரியாணி கொடுத்து, எல்லாம் கொடுத்து வளர்க்குற மாதிரி மாற்றிட்டு கேரக்டரே மாற்றினது இந்த கொடுமையான காலத்தில் நடந்திருக்கு. ஒரு 10 பேர் 20 பேர் ஒரு 50 பேர் மேலே உட்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டை கொள்ளையடிச்சு சம்பாரிச்சிருக்கிறாங்க. திமுகவில் 8 அமைச்சர் 9 அமைச்சர்கள் அதிமுகலேருந்து போனவங்க. அதிமுகவை எம்ஜிஆருக்கு ரசிகனாக இருந்து எம்ஜிஆரோட இருந்துட்டு போனவன் எப்படி உங்ககிட்ட சின்சியராக இருப்பான்? பதவிக்காக பல்லளிக்கிறதுக்கு தான் இங்கே வந்தான். பதவி வச்சுக்கிட்டு கொள்ளையடிக்கலாம் தான் வந்தான். அதனால யாருக்கும் வந்து பொது வாழ்க்கைக்கு வந்தவன் தொண்டு செய்யணும், மக்களுக்காக பாடுபடணும் அப்படின்ற உணர்வுகள் இப்போ அத்து போச்சு. அதிமுக ரெண்டா உடஞ்சிருக்கு. இப்ப ஆல்ரெடி ரெண்டா உடஞ்ச வச்சு திரும்ப ரெண்டா உடஞ்சிருக்கு. கொள்கையே இல்லாம கொள்ளையடிப்பதுக்கு இருந்தா அப்புறம் எங்க போனா அதிகமா கொள்ளையடிக்கலாம், எப்படி போகலாம் அப்படின்றதான் பார்ப்பாங்களே தவிர, அதனால இது உடையறதுக்கு ஒரு பெரிய காரணங்களே தேவையில்லை. இதெல்லாம் வந்து விளைந்த காட்டுக்குருவிகள் மாதிரி அவங்க எங்க விளையுதோ அங்கே போயிடுவாங்க. சிபிஎம் சிபிஐ என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை பார்த்துட்டு நாங்கள் முடிவு எடுக்கிறோன்னு 3 நாளாக சொல்லிட்டு அவங்க முடிவு எடுத்த ஒருபாடு தயங்கி 2 நாள் ஆட்டம் போட்டதுக்கு அப்போ வந்து உங்களுடைய நிலை கீழே போயிடுச்சு. இதுதான் உண்மை. வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பார்த்தோம்னா திருச்சி சவுந்தரராஜன் சார் தான் இருக்காரு. அவர் கூட தமிழக அரசியல் பற்றி பல்வேறு விஷயங்கள் பேச போறோம். வாங்க பேசலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. கண்டிப்பா ஐயா, நீங்க எல்லா இன்டர்வியூலயும் சொல்லுவீங்க விஜய் அவர்கள் தான் ஆட்சியை பிடிப்பாரு அப்படின்னு. அவர் சொன்ன மாதிரியே விஜய் அவர்கள் ஆட்சியை பிடிச்சிட்டாரு. ஆட்சி அமைச்சு ஒரு 4 நாட்கள் ஆக போகுது. இன்னைக்கு 4வது நாள். எப்படி பாக்குறீங்க அந்த 4 நாட்கள் ஆட்சியை? ஆட்சி பிடிப்பாருன்னு சொல்றது வந்து நான் சொன்னேன்னா நீங்களும் யோசனை பண்ணீங்கன்னா சொல்லலாம். ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அன்பயாசரா திங்க் பண்ணா இந்த நாடு எப்படி இருக்கு, மக்கள் மனநிலை எப்படி இருக்கு, அப்ப எப்படி எல்லாம் கட்சி தொண்டர்களுடைய மனநிலை எப்படி இருக்கு, இதெல்லாம் ஒரு கணக்கு போட்டோம்னா சொல்லலாம். நான் ஒன்றும் ஜோசியக்காரன் இல்லை ஜோசியம் சொல்றதுக்கு. நான் ஒரு கணக்கு போட்டு அரசியல அர்த்தமேட்டிக்கா ஒரு கணக்கு போட்டு இன்றைய சூழ்நிலையில விஜய் வந்ததனுடைய விளைவா வந்து ஆட்சி கண்டிப்பா அவர் பிடிப்பார். ஒரு 180 சீட் வரைக்கும் பிடிக்குவாங்க, கண்டிப்பா பிடிப்பாங்கன்னு சொன்னேன். ஆனா 180 பிடிக்காம போறதுக்கு யார் காரணம்னா அவர் தான் காரணம், விஜய் தான் காரணம். கட்சியை கட்டமைப்பை ஒழுங்கா அமைச்சு எல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா, மற்ற இயக்க தலைவர்களோட எம்ஜிஆர் மாதிரி மற்றவங்களோட அவரை ஃப்ரீயாவே விட்டு இருந்து அவர் எல்லா இடத்துக்கும் போயிருந்தாருன்னா அவர் 150 என்ன 200 இடம் கூட பிடிக்க முடியும். அதை தடுக்கிறதுக்கான முயற்சிகளை ஒவ்வொரு கட்சியும் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச வித்தைகள் எல்லாம் போட்டு தடுத்தாங்க. தடையும் மீறி மக்கள் இவ்வளவு ஓட்டு போட்டாங்க. இதுதான் உண்மை. வந்து இப்போ ஆட்சிக்கு வந்து 4 நாள் ஆகுது. 4 நாளாகவும் முதல்ல எடுத்ததும் ஒரு 700க்கு மேற்பட்ட மதுக்கடைகளை நிறுத்திருந்தது. அது ஒரு பெரிய விஷயம். ஆனால் அது ஒரு பெரிய விஷயம்னாலும் கூட 700ஓட இருக்கக்கூடாது. இன்னும் எல்லா மதுக்கடைகளையும் மூடிடும். தமிழ்நாட்டில் மதுக்கடைகளே போதைப் பொருளே இருக்கக்கூடாது. இதுதான் அண்ணாவினுடைய கொள்கை. இது அண்ணா சட்டமன்றத்தில் கருத்திருமன் ஒரு தடவை கேள்வி கேட்கிறாரு, மது விலக்கில் உங்க கொள்கை என்னன்னு. இந்த அரசாங்கம் பிச்சை எடுத்து நடத்துகின்ற நிலைமை வந்தாலும் மது விலக்கை நான் ரத்து செய்ய மாட்டேன். அதனுடைய கொடுமை எனக்கு தெரியும். குடும்பங்கள் சிதைந்து போகும்னாரு. அதை மீறி தான் கருணாநிதி மது கொண்டு வந்தார். அதுக்கு பிறகு அதை எம்ஜிஆரும் பின்னால் ஒரு காலத்துல அவரும் தொடர்ந்தாங்க. ஆக யாரு கொண்டு வந்திருந்தாலும் அது தவறு தான். தவறு யார் செஞ்சாலும், மன்னனே செய்தாலும் சரி, மகாதேவன் செஞ்சாலும் தப்பு தானே தவிர மகாதேவன் செஞ்சிட்டாங்கன்னு நம்ம விட்டுறதுக்கு இல்லை. அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை இன்னமும் இப்போ இவருக்கு விஜய் வந்து அந்த மதுவினால நீங்க வந்து ரியலா ஒரு கணக்கு போட்டீங்கன்னா, நான் விஜய்க்கே சொல்றது என்னன்னா, மது ரியலா ஒரு கணக்கு போட்டா மதுவை கொண்டு வந்ததுனால வர்ற லாபத்தை விட அதனால் ஏற்படுகிற செலவுகள் பிரச்சனைகளுக்கு வந்து பெரிய செலவு அது. அதனால மதுவை அடியோட ஒழிச்சிட்டு, சரி ஒழிச்சுட்டோம் மது பெரியவர்களுக்கு என்ன பண்றது அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அந்த கேள்விக்கு நான் என்ன சொல்றேன்னா,
மது வியாதி பிடிச்சவன் இருக்கான்ல, அவனுக்கு வந்து சோதனை பண்ணிட்டு பர்மிட் ஒரு ஒரு யூனிட் 2 யூனிட் அந்த காலத்துல கொடுப்பாங்க. யூனிட்னு சொல்லுவான். அது மாதிரி பர்மிட் கொடுத்துட்டா, கடைகளை மூடிட்டா, அந்த கடையை அவன் வந்து குடிச்சு அவன் இருக்கிற வரைக்கும் ஏதோ அவன் வேற மது இல்லாமல் வாழ முடியாதுன்ற வரைக்கும் பார்ப்பான். புதிய குடிகாரர்கள் உருவாகாம இருப்பாங்க. நீங்க இன்னும் சொல்ல போனா கருணாநிதி மது விலக்கை கொண்டு வந்த போது பாத்தீங்கன்னா, அன்னைக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தா ஒரு கடை வச்சிருந்தானா ஒரு 1000 ரூபாய்க்கே வியாபாரம் நடக்கிறது கஷ்டமா இருந்தது. குவார்ட்டர் வந்து 10 ரூபா, 8 ரூபா, 9 ரூபா கொடுத்தாங்க. 1000 ரூபாய். இன்னைக்கு வந்து அப்ப எப்பயாச்சும் அந்த கடைக்கு ஒருத்தன் 2 பேர் போவான் அப்படி இருந்தான். இன்னைக்கு வந்து என்னன்னா நூற்றுக்கணக்கான போய் மேயறாங்க. அதாவது மது பிரியர்களை தயாரிச்சாச்சு இப்ப. மது குடிக்கிறவங்க இல்ல. நீங்க கருணாநிதி வந்து 72ல இந்த மதுக்கடைகளை திறந்தபோது பார்த்தீங்கன்னா, மதுக்கடைகள் இருக்கும். ஆனா வந்து யாரோ 10 பேர், 20 பேர் போய் வாங்குவோம். அதோட முடிச்சுட்டு இருந்தது போய் இப்ப எல்லாரும் குடிகாரர்களா மாறின பெருமை அவங்க கடையை திறந்து வச்சதுனால ஒவ்வொருத்தரும் பழக்கப்பட்டு குடிகாரர்கள். அதை மாற்ற முடியாதுன்னு உலகத்தில் எதுவும் இல்லை. அந்த வேலையை விஜய் செய்வாரானால் அவருக்கு உலகம் உள்ள அளவுக்கும் அவருடைய புகழ் நீடித்து நிற்கும். இந்த சமுதாயம் வாழும் வளரும். அது பண்ணணும் முதல் வேலை. 2வது சமுதாயத்தில் இருக்கிற பேதங்கள், போக்குவரத்து, இந்த இனாம் கொடுக்கறது வந்து வழக்கமாக வச்சுட்டாங்க. நன்கொடைகள், அதை நலப்பணின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அவங்கவுங்க வீட்டுக்கு அவங்கவுங்க வாங்குற அளவுக்கு அவனுடைய தகுதியை வளர்த்துடும். தகுதியை வளர்த்துட்டு அவன் வந்து இனாம போய் கை நீட்ட மாட்டான். கொள்வார் இல்லை ஆகவே கொடுப்பார் இல்லைன்னு இலக்கியத்தில் ஒரு வரி உண்டு. கொடுக்கறதுக்கு போனால் வாங்கறதுக்கு ஆள் இல்லை, அதனால கொள்வார் இல்லை எனவே கொடுப்பார் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு இலக்கியங்கள் உண்டு. அப்படிப்பட்ட நிலைமையை இலக்கண வரியாக விஜய் உருவாக்கணும். இந்த ஆட்சி இன்னும் ஒரு நல்ல வகையில் சிறந்தது. அப்படிப்பட்ட நிலைமை வருமானா நிச்சயமா உருவாக்க முடியும். அதோடு 3வது நான் என்ன சொல்றேன்னா, எஜுகேஷன் சிஸ்டம் பூரா வந்து நாசப்படுத்திட்டாங்க. இளமையில வந்து நீங்க அவனுக்கு அறிவுரை சொல்றது, நீதி போதனைகள் சொல்றது, வீரத்தை போடுறது, தியாகத்தை படுறது சொல்றது, இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் அந்த காலத்தில் நாங்கள் படிக்கும்போது படித்தோம். இப்போ அதெல்லாம் கிடையாது. ஏன்னா அனா பைசா கணக்கு பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. இளைஞர்களை ஒரு 1வது 2வது 3வது வரைக்கும் நீதி போதனைகள், இந்த மாதிரி வீரத்தை பற்றி, தியாகத்தை பற்றி, இதை பற்றி எல்லாம் சொல்லி அவனுக்கு வந்து எழுச்சி விட்டு வளர்த்தால் அவன் வந்து நல்ல நல்ல குடிமகனாக வளர்வான். தமிழ்நாடு செழிக்கும். தமிழ்நாடு செழித்து இவருடைய காலத்தில் அது ஒரு பொற்காலம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வரும். இவங்களை பற்றி, மற்ற கட்சிகளை பற்றி அவர் பயப்பட வேண்டியதில்லை. இனிமேல் திமுகவோ அண்ணா திமுகவோ வர்றதுக்கான வாய்ப்பே சுத்தமாக கிடையாது. ஏன் கிடையாதுன்னு நான் சொல்றேன்னா, அஸ்திவாரம் இருந்தால் தான் அந்த செடிக்கு தான் உரங்கரம் போட்டு மண்ணு போட்டு தண்ணி விட்டா அது வளரும். இல்லைன்னா வளராது. அஸ்திவாரத்தை கூட நாசம் பண்ணியாச்சு. தொண்டர்கள் கிடையாது, கூலிக்காரர்களாக அவங்கள மாற்றியாச்சு. அவங்களும் கூலிக்காரர்களை மாற்றினதோடு குடிகாரர்களாகவும் மாற்றியாச்சு. இவ்வளவும் பண்ண பிற்பாடு அவங்ககிட்ட அது இன்னுமே திரும்ப ஒரு தடவை வளர்த்தெடுக்க முடியாது. நாங்கள்லாம் இருந்தபோது தலைமை வந்து நான் வந்து 52லேருந்து அண்ணாவோட இருந்தேன். தலைமை என்ன சொல்லுதோ அதை வந்து அவ்வளோ விசுவாசம், அதுதான் வேத வாக்குன்னு எடுத்துக்கிட்டு செஞ்ச காலம் ஒன்று உண்டு. அதுக்காக நம்மளை உடல் பொருள் தியாகம் அதெல்லாம் பண்ணியிருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் ஒரு தடவை எங்கள் கிராமத்துலேருந்து நான் இருந்தபோது தஞ்சாவூரில் அறிஞர் அண்ணாவுடைய கூட்டம், எங்கள் ஊர்லேருந்து தஞ்சாவூர் 80 கிலோமீட்டர். ஒரே சைக்கிளில் 3 பேர் ஏறி அந்த கூட்டத்துக்கு போயிட்டு விடிய வருவோம். அப்படியெல்லாம் இருந்த காலம் ஒன்று இருந்தது. இப்போ கூட்டத்துக்கு நீங்கள் வந்து காசு கொடுத்து, பாட்டில் கொடுத்து, பிரியாணி கொடுத்து, எல்லாம் கொடுத்து வளர்க்குற மாதிரி மாற்றிட்டீங்க. ஆக தமிழ் இனத்தினுடைய கேரக்டரே மாற்றினது இந்த கொடுமையான காலத்தில் நடந்திருக்கு. இதெல்லாம் மாற்றி கொண்டு வந்தால்தான் சரியாக இருக்கும். ஆக ஒரு 10 பேர் 20 பேர் ஒரு 50 பேர் மேலே உட்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டை கொள்ளையடிச்சு சம்பாரிச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து அண்ணா என்ன இப்போ எம்ஜிஆர் என்ன சொன்னார்னா, அவர் சட்டத்திலே எதுலேயே கொள்கை பட்டயத்தில், இந்த பட்டயம் என்கிட்டே இருக்குது, அந்த பட்டயத்தில் அவர் என்ன சொன்னார், ஊழலிலும் லஞ்சத்திலும் சேர்த்த சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்ட அரசுடைமையாக்கப்படும் அப்படின்னு இருக்கார். அந்த மாதிரி ஒரு நிலைமையை நீங்கள் உருவாக்குனீங்கன்னா இன்னும் மக்கள் உங்களை போற்றி புகழ்வாங்க. அது ஒரு எல்லையில்லாத அளவுக்கு நீங்கள் இருக்க முடியும். அதெல்லாம் பார்த்து பண்ணணும். தமிழ் இனத்தை வாழ வைக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணணும். இதெல்லாம் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஐயா, அடுத்தபடியா பார்த்தோம்னா இப்ப சட்டசபையில நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்துச்சு. 144 கிடைச்சிருக்காங்க. இந்த நம்பர் எப்படி பாக்குறீங்க? ஆட்சி கவிழ ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இல்ல 5 வருஷம் ஆட்சி கவிழாது. காரணம் வந்து இப்ப எந்த கட்சியிலயும் அந்த கட்சிக்கு சின்சியரான ஆள் கிடையாது. முதல்ல தலைமை சொல்றத கேட்கணும் அப்படின்ற அளவுக்கு எல்லா கட்சியிலும் இருக்கான்னா எந்த கட்சியிலையும் காணும். அவங்கவுங்க உள்ளத்துக்குள்ள வேதனையோட துடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது தவிர தலைமை மேல நம்பிக்கையும் இருக்கிறவங்களுக்கு கிடையாது. சும்மா
டான்ஸ் ஆடுவாங்களே தவிர நம்பிக்கைலாம் கிடையாது. ம். நான் கேட்குறேன், இப்போ திமுகவில் 8 அமைச்சர் 8 அமைச்சர் 8 9 அமைச்சர்கள் அண்ணா திமுகலேருந்து போனவங்க இருந்தாங்க. ம். அண்ணா திமுகவை எம்ஜிஆருக்கு ரசிகனாக இருந்து எம்ஜிஆரோட இருந்துட்டு போனவன் எப்படி உங்ககிட்ட சின்சியராக இருப்பான்? பதவிக்காக பல்லளிக்கிறதுக்கு தான் இங்கே வந்தான். ம். பதவி வச்சுக்கிட்டு கொள்ளையடிக்கலாம் தான் வந்தான். ம். அதனால யாருக்கும் வந்து பொது வாழ்க்கைக்கு வந்தவன் தொண்டு செய்யணும், ம். மக்களுக்காக பாடுபடணும் அப்படின்ற உணர்வுகள் இப்போ அத்து போச்சு. ம். அதெல்லாம் திரும்பவும் கொண்டு வர்றதற்கு நீங்க முயற்சி பண்ணணும் அப்படின்றத என்னுடைய ஆட்சி கவிழவே கவிழாதாங்க. கவிழாது. எப்படி கவிழாது? இப்பதான் அதிமுக உடைஞ்சி அவங்களை சப்போர்ட் பண்றாங்க, ஏற்கனவே இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் இன்னும் இவங்கெல்லாம் வந்து அவ்வளவு ஜல்தியா ரூலிங் பார்ட்டி விட்டு வெளியில வரதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க. அதனால அங்கதான் இருப்பாங்க. ஆமா. ஐயா, அடுத்தபடியா மிக முக்கியமான கேள்வி நீங்களே சொல்லுங்க. அதிமுக 2 உடைஞ்சிருக்குப்பா. ஆல்ரெடி 2 உடைஞ்சு வச்சு திரும்ப 2 உடைஞ்சிருக்கு. எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் தலையில அந்த ஹெட்ல ஒரு அணி, இபிஎஸ் தலைமையில ஒரு அணி. இந்த பிளவை எப்படி பாக்குறீங்க? ஏன் இந்த பிளவு வந்துச்சு சார்? ஒரு கொள்கை அளவுல இருந்தாதான் ஒரு இயக்கம் வந்து வளர முடியும், வாழ முடியும். கொள்கையே இல்லாம கொள்ளையடிப்பதுக்கு இருந்தா அப்புறம் எங்க போனா அதிகமா கொள்ளையடிக்கலாம், எப்படி போகலாம் அப்படின்றதான் பார்ப்பாங்களே தவிர, அதனால இது உடையறதுக்கு ஒரு பெரிய காரணங்களே தேவையில்லை. இங்க இருந்தா அதெல்லாம் அந்த இதெல்லாம் வந்து விளைந்த காட்டுக்குருவிகள் மாதிரி அவங்கவுங்க எங்க விளையுதோ அங்க போயிடுவாங்க. தெரியுதா? அதுல ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அவங்கவுங்கள காப்பாற்றிக்கிறதுக்காகவும் அவங்களுக்கு சம்பாரிச்சதை காப்பாற்றிக்கிறதுக்கும் வழக்குல இருந்து மீளுவதற்காக ஆளுங்கட்சிக்கு எப்படியா காலை பிடிச்சி கையை பிடிச்சி அவங்களோட தான் இருப்பாங்க. அதனால அந்த கட்சியை ஒழிக்க மாட்டாங்க, ஒழிக்க முடியாது. அதே மாதிரி சிவிஎஸ் சண்முகம் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் ரொம்ப அதிர்ச்சிகரமா இருக்கு. எடப்பாடி வந்தாரு, திமுகவோட நான் அலைன்ஸ் ஃபார்ம் பண்ண போறேன், கூட்டணி ஃபார்ம் பண்ண போறேன், நான் முதல்வராக திமுக வந்து வெளியிருந்து ஆதரவு தரும்னு சொன்னாரு. இது உண்மையே நடந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. விஜய்க்கு எதிராக இப்படி ஒரு சதி திட்டம் தீட்டப்பட்டிருக்கு. எப்படி நினைக்கிறீங்க இதை பத்தி? அதெல்லாம் அதாவது கொள்கையே இல்லாதவங்களுக்கு எப்படி வேணாலும் குடும்பம் நடத்துவாங்க. இப்ப சாதாரணமா வந்து குடும்ப பொண்ணு குடும்பத்தோட தான் இருப்பான், எவ்வளவு ஏழையா இருந்தாலும் அதா இருந்தாலும். விலைமகள் எப்படி இருப்பான்ற வேற வித்தியாசம். விலைமகளுக்கு வந்து எங்க வசதி இருக்குதோ அங்கதான் போவாங்க. இலக்கியத்துல அந்த ஒரு வரி உண்டு. மணிமேகலையில ஒரு இது உண்டு. பெரிய வசதி உள்ள ஒரு பொம்பளையோட போறான், வசதி குறைஞ்சுதான் அவன் வெளியில தள்ளுறான். வட்டினும் சூதினும் வான்பொருள் வழங்கி கெட்ட பொருளின் கலைகேடு உறுதலின் பேணிய கணிகை பிறர் நலம் காட்டி காணமிலியன கையுதிர் கோடலும் அப்படின்னு ஒரு வரி உண்டு. அவங்க வசதி இருக்கிற வரைக்கும் வச்சிருப்பாங்க, அப்புறம் வசதி குறைஞ்சதும் வெளியில தள்ளி கேட்டா அடுத்த ஆளுக்கு வழி விடுவாங்க. இதுதான் நடக்கும். விலைமகளுக்கும் குடும்ப பொண்ணுக்கும் உள்ள வித்தியாசம் அது. ஐயா, ஆனா இப்படி ஒரு சதி திட்டம் தீட்டப்பட்டிருக்கு. அதுக்கு ஒரு ஆக்டர் தான் நடுவுல இருந்திருக்காரு. இந்த சதி வந்து எடப்பாடியே ஓகேன்னு சொல்லி ஏன் இவ்வளவு பெரிய முன்னெடுப்பு எடுக்கணும்? இன்னொரு விஷயம் நடந்திருக்கு, திருமாவளவனை முதல்வராக்கலாம் அப்படின்லாம் பேசியிருக்காங்க. அதுக்கு எடப்பாடி ஒத்துக்கல. இது எப்படி பாக்குறீங்க? இதெல்லாம் தரங்கட்டவர்கள் எப்படி வேணாலும் எப்படி போனா வாழலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. அது மாறி மாறி எப்படி அவங்களுக்கு ஒரு கொள்கை இருக்காது, லட்சியம் இருக்காது, ஒரு நோக்கம் இருக்காது, பொது நோக்கம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எப்படியோ விஜய் வராமல் இருக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும்னு விஜய் வர்றதுக்கு முன்னாடி இருந்து திட்டம் போட்டு எல்லா கட்சியும் விஜய ஒண்ணுக்கு வரமாட்டாரு, ஒரு சீட்டு வரும், 2 சீட்டு வரும், ஓட்டு போட மாட்டாங்க, கூட்டம் வரும், ஓட்டு போட மாட்டாங்க, அது இதுன்னாங்க. ஆனா நான் முதல் நாள்ல இருந்து நான் சொன்னேன், நான் ஒரு கணக்கு போட்டு சொன்னேன். முதல் நாள்ல இருந்து ஏறக்குறைய 30-40 பேட்டிகள்ல இதை சொல்லியிருக்கிறேன். அதாவது விஜய் கண்டிப்பா வர்றாரு, அடுத்த முதல்வர் அவர் தான், 150 சீட்டுக்கு மேல வராருன்னு. 150 இல்ல 180 சீட் வரலாம். வராம போனதுக்கு காரணம் அந்த விஜய் பார்ட்டி ஆர்கனைஸ் ஒழுங்கா பண்ணாது. அது தவிர மற்றவர்கள் கொடுத்த அரசாங்கம் கொடுத்த தொல்லை, இதனால வராம போயிடுச்சே தவிர இல்லைன்னா வந்திருக்கோம். இருந்தாலும் இப்போ வந்த வரைக்கும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அதனால தரம் இல்லாதவர்களை பத்தி எப்படி வேணாலும் போவாங்க, யாருக்கிட்ட போனா என்ன. இப்போ தப்பான தொழில் பண்றவன் இங்க போனா 1000 ரூபாய் கிடைக்கும், அங்க போனா அடுத்தவங்ககிட்ட போனா 5000 கிடைக்கும், அடுத்தவங்ககிட்ட 10,000 கிடைக்கும்னா எது கிடைக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஓடிட்டு இருப்பாங்க. அதனால இது வந்து நான் தான் முதல்ல ஒரு வார்த்தை சொன்னேன், குடும்ப பொண்ணுக்கும் விலைமகளுக்கும் உள்ள வித்தியாசம் தான் இவங்களுக்கு உள்ளது. அதனால எங்க போனா எப்படி கூட கிடைக்கும், கடைசியில் கிடைக்கும். இங்க போனா 500 கிடைக்கும், அவங்க அடுத்த இடத்துக்கு போனா 1000 கிடைக்கும், அடுத்த இடத்துக்கு போனா 5000 கிடைக்கும்னு போறவங்களே தவிர இவங்களுக்கு ஒரு கணக்கு இல்லை. அதனால அந்த கணக்கை பத்தி நம்ம பேச முடியாது, தரமுள்ளவங்களை பத்தி. ஆனா திருமாவளவன் முதல்வராக எடப்பாடி ஒத்துக்கல. ஒரு
தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துல இருந்து ஒருத்தர் முதல்வராக ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. அது ஏன் அவங்க ஒத்துக்கவே இல்லை? இதுக்கப்புறம் அது வருமா? அந்த மாதிரி ஒரு இல்ல அமைப்பு. அவங்களுக்கு ஆதிக்க மனப்பான்மை இருக்குல்ல, அவங்க பெரிய கவுண்டர்கள் ம், அவங்க எல்லாம் இருக்காங்க. நம்ம வந்து இவரு கீழே போய் இருக்கிறதான்னு நினைச்சிருக்கலாம். நாம இல்லது நாம தான் இருக்கணும், அவங்க வரக்கூடாதுன்னு நினைச்சிருக்கலாம். எவ்வளவோ விஷயங்கள் அதுக்குள்ள இருக்குது. ம், அதை ம், வந்து நீ கணக்கு எடுக்க முடியாது. ஆனா அதுக்கும் திருமாவளவன் மயங்கினது திருமாவளவனுடைய ம், அவருடைய நிலைக்கு அது ரொம்ப தாழ்ந்தது. ம், ம், தாழ்ந்தது. அது தவிர சிபிஎம், சிபிஐ என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை பார்த்துட்டு நாங்கள் முடிவு எடுக்கிறோம்னு 3 நாளாக சொல்லிட்டு அவங்க முடிவு எடுத்த ஒருபாடு நீங்கள் தயங்கி 2 நாள் ஆட்டம் போட்டதுக்க அப்போ வந்து உங்களுடைய நிலை கீழே போயிடுச்சு. இதுதான் உண்மை. இதில் ம், வந்து யாரும் கிடையாது. இன்னும் சொல்ல நான் முதலே சொன்னேன், ம், விஜய் கூட போய் சேர்ந்துருந்தாருன்னா 20, 30 சீட் வாங்கியிருக்கலாம். ம், அந்த ஆளுங்க ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு தரேன்னு சொன்னாப்புல அதுலலாம் போயிருக்கலாம். போகாதனுடைய விளைவு அந்த கட்சியிலேருந்தே அப்பயே ஒரு 30% 40% இளைஞர்கள் விஜய் கூட போயிட்டாங்க. அதனால திருமாவளவன் வந்து சும்மா சொல்றதுக்கு மற்றவங்க பயப்படுவாங்க அல்லது யோசனை ம். பண்ணுவாங்களே தவிர முதல்ல விட இப்போ சிதைந்து போய் தான் இருக்கிறாங்களே தவிர வளர்ந்து போயிடல. இதான் வளர்ந்து போயிடல. அடுத்து அதிமுகவோட அழிவை எப்படி பாக்குறீங்க? அது அழிவு காலம் ஆரம்பிச்சிருச்சா இல்ல இன்னுமே பழையபடி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஐயா, நீங்க ஒன்றும் வச்சுக்கோங்க. எம்ஜிஆர் அப்பவே ஜாதகம் சொல்லிட்டு போயிட்டார். இந்த ம், இயக்கம் வந்து நடத்துங்கன்னு சொல்லல. ம், நடத்துனா வச்சுக்கிட்டு நடத்துங்க. இந்த கட்டடம் இருக்குது, ஆலந்தூர் மார்க்கெட்ல இடம் இருக்குது, ம், சத்யா ஸ்டுடியோ இருக்கு, இதெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த கட்சியை நடத்துங்க. நடத்தலைன்னா இதெல்லாம் எடுத்து குருடர் செவிடர் பள்ளிக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு போனா அதுக்கு அர்த்தம் என்னன்னா ம், நடத்தக்கூடிய தகுதி இங்க இல்லைன்னு அர்த்தம். ம், ம், அதோட அது மாத்திரம் இல்ல, அதே நாள்ல ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ம், ஜெயலலிதாவை என் வாழ்க்கையில் நாம் செஞ்ச தப்பே வந்து ஜெயலலிதாவை கட்சியில சேர்த்து வரம்பு மீறி அதிகாரம் கொடுத்து பண்ணேன். அவ எனக்கு துரோகம் பண்ணிட்டா, கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டா, ம், இன்னொரு கட்சியில சேர்றதுக்கான முயற்சி பண்றா, ம், நம்மளை அழிப்பதற்கான முயற்சி பண்றா. இதெல்லாம் எம்ஜிஆர் அறிக்கை கொடுத்த ஒருபாடு அவங்கள கொண்டாந்து சேர்த்தவங்களுக்கு இவங்களை அதிமுகன்னு சொல்லி ஒரு யோகிதை உங்களுக்கு கிடையாது. ம், அவர் வந்து அண்ணாவை நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்றுன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு அண்ணான்னு அண்ணாவை முன்னிறுத்தி அண்ணாவனுடைய படத்தை போட்டு அண்ணாவனுடைய கொடியை வச்சு கட்சிக்கு பேரையும் வச்சு பண்ணாரு. இவங்க அதெல்லாம் விட்டாங்க. ம், இப்போ இவங்களுக்கு பயிலெல்லாம் இருக்கிறது வந்து யார் இருக்காங்கன்னா இந்த ஜெயலலிதா படம் தான் இருக்கே தவிர எம்ஜிஆர் படம் கூட காணோம். ம், எம்ஜிஆரையும் விட்ட கட்சி ஆரம்பிச்ச எம்ஜிஆரும் கிடையாது. கட்சிக்கு ஆக்கமா இருந்த அண்ணா படமும் கிடையாது, பெரியார் படமும் கிடையாது. இவங்களுக்கு கொள்கையும் கிடையாது, லட்சியமும் கிடையாது. ஏதோ இதுல ஒரு கூட்டத்தில் நம்ம போய் சேர்ந்தோம், கொள்ளடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அது பண்ணோன்றதுக்காக பயன்படுத்தினாங்களே தவிர வேற ஒன்றும் இவங்க ஒன்றும் கொள்கைவாதிகளும் கிடையாது, லட்சியவாதிகளும் கிடையாது. கொள்கைவாதிகள் இருந்தா ஒரே விஷயம், அண்ணா திமுக ஆரம்பிச்ச போது கொள்கை சொன்னார். 5 கொள்கைகள், அதான் பெரியாருடைய கொள்கைகள், அதான் நம்முடைய கொள்கைகள். 2ம் இரட்டை குழல் துப்பாக்கின்னு, ஜாதி ஒழியணும், மதம் ஒழியணும், கடவுள் ஒழியணும், காந்தி ஒழியணும், காங்கிரஸ் ஒழியணும், இதான் நம் பெரியாருடைய கொள்கை. நம்ம கொள்கையிலும் இது 2ம் இரட்டை குழல் துப்பாக்கினார். அந்த அடிப்படைக்கு கோணல் இல்லாம திமுகவும் அண்ணா இறந்த பிற்பாடு பிஜேபி கூட போய் சேர்ந்த பிற்பாடு அன்னைக்கே உனக்கு ஒரு கொள்கையும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனா அண்ணா உருவாக்கின நம் நாடு பத்திரிக்கை சாப்பிட்டாங்க, எல்லாத்தையும் சாப்பிட்டாங்க. இப்போ நான் விஜய்கிட்ட இன்னொரு விஷயம் சொல்றேன். என்ன சொல்றேன்னா, சென்னை கார்பரேஷன்ல எப்படி இருந்ததுன்னா, அதாவது மேயர்கள் எப்படி வரணும்னா ஒரு ஒரு தமிழர், ஒரு முஸ்லீம், ஒரு தமிழர், ஒரு கிறிஸ்டியன், ஒரு தமிழர், ஒரு பிராமின், ஒரு தமிழர், இப்படி மாற்றி மாற்றி ரொட்டேஷனில் தான் வரும். அப்படி இருந்ததை கருணாநிதி தன்னுடைய சுயநலத்துக்காக மகன் மேயரான உடனே 5 ஆண்டும் அவர் தான் மேயர் அப்படின்னு சொல்லிட்டு அதை மாற்றணும். இப்போ மேயர் அங்கேருந்து மேயர்னு ஒரு அலங்கார பதவியாக தான் வச்சுருக்காங்களே தவிர அங்கே ஒன்றும் பெரிய பண்ணலை. அலங்கார பதவிக்கு அலங்காரமாக ஒரு இப்போ வந்து பிரியான்னு ஒரு அம்மையாரை கொண்டாந்து வச்சுக்கிட்டு அலங்காரமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை முடிச்சுட்டு என்ன பண்ணோன்னா, ஏற்கனவே மக்களுக்கு எல்லாருக்கும் உரிமை உண்டு உள்ளாட்சி துறையில் அப்படின்ற முறையில் அந்த மாதிரி மாற்றினார்னா நான் வரவேற்பேன். அந்த மாதிரி வரவேற்பேன். அதே மாதிரி ரொட்டேஷன் சிஸ்டம் வந்து மக்களே மதிப்பாங்க. மக்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சமுதாயமும் மதிப்பு பாராட்டும்.